நலன் தமயந்தி கதையின் பாகம் 1 தொடர்ச்சியை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். முதல் பதிவில் ஆகுகன் ஆகுகி எவ்வளவு அன்போடு வாழ்ந்தாங்கன்னோ அதை பார்த்து மகிழ்ந்த முனிவர் அவர்கள் இருவரையுமே ஆசீர்வதித்ததையும், அந்த ஆகுகன் ஆகுகியும் தான் இந்த ஜென்மத்தில் நலனாகவும் தமயந்தியாகவும் அந்த முனிவர் தான் ஒரு அன்னப்பறவையாகவும் பிறப்பெடுத்தது வரையும் முதல் பதிவில் பார்த்தோம். இனி இந்த ஜென்மத்தில் நலனும் தமயந்தியும் எப்படி ஒன்று சேர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த பதிவை தொடர்ந்து கேளுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். நிடத நாட்டு மன்னனுடைய மகன் தான் நலன். ஒரு நாள் தன்னுடைய நந்தவனத்தில் நடந்து போய்கிட்டு இருக்கிறப்போ ஒரு அழகான அன்னப்பறவையை பார்க்குறாரு நலன். உடனே தன்னுடைய காவலர்களிடம் சொல்லி அந்த அன்னப்பறவையை பிடிச்சிட்டு வந்து தன்னோடவே வச்சுக்கிறாரு. இப்படி அந்த அன்னப்பறவையை பார்த்துட்டே இருக்கிறப்போவே அந்த அன்னப்பறவை நலன் கிட்ட பேசுது. நீ ரொம்பவே அழகாவும் அறிவாவும் நாட்டு மக்கள் மீது மிகுந்த அக்கறையும் உள்ள இளவரசனா இருக்க. உனக்கு வரும் மகாராணியும் உன்னை போலவே அழகாவும் அறிவாவும் நாட்டு மக்கள் மீது அக்கறையோடு இருக்கக்கூடிய ஒரு இளவரசி இருக்கா. அவளை பற்றி நான் உனக்கு சொல்கிறேன்னு அந்த அன்னப்பறவை தமயந்தியினுடைய அழகை அப்படியே வர்ணிக்குது. இதை கேட்ட நலனுக்கு தமயந்தியை பார்க்காமலே அவள் மீது காதல் ஏற்படுது. அப்போ அந்த அன்னப்பறவை நலன் கிட்ட கேட்குது, நான் தமயந்தி கிட்ட தூது போய் நலன் என்ற ஒரு இளவரசன் இருக்கான், அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு போய் சொல்லட்டுமான்னு. நலனும் அதை ஒத்துக்கிட்டதுனால அந்த அன்னப்பறவை பறந்து தமயந்தி நாட்டுக்கே போய் சேருது. அங்க தமயந்தி தனிமையில இருக்கிறதுனால நலனோட அனைத்து பெருமையையும் பாடலா பாடுது அந்த அன்னப்பறவை. பாட்டு கேட்ட தமயந்திக்கு நலன் இப்படிதான் இருப்பான்னு தனக்குள்ளேயே ஒரு கற்பனை செஞ்சு நலன் மீது காதல் ஏற்படுது. அந்த நேரத்துல தான் தமயந்தியினுடைய தந்தையான பீமன் தன் மகளுக்கு சுயம்வரம் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. தமயந்தியோட அழகை கேள்விப்பட்டு அந்த சுயம்வரத்திற்கு இளவரசர்கள் மன்னர்கள்னு எல்லாருமே வந்திருக்காங்க. அதில் நம்ம நலனும் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமயந்தியின் மீது ஆசைப்பட்டு தேவர்கள் கூட அந்த சுயம்வரத்திற்கு வந்திருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் சனி பகவானும். வந்திருக்கக்கூடிய அனைவருமே தமயந்தி நலனை விரும்புறது தெரிஞ்சுதான் வந்திருக்காங்க. அதனால நலனுடைய உருவத்திலேயே மாறி வராங்க. தமயந்திக்கு ஒரே குழப்பம். நலன் போல 6 பேர் இருக்கிறதுனால சரியான நலனுக்கு எப்படியாவது மாலையை போட்டுடணும்னு தமயந்திக்கு உடனே நினைவு வருது. ஒரு முறை அவளுடைய ஆசிரியர் தேவர்கள் கண்கள் இமைக்க மாட்டாங்கன்னு சொன்னது. அதுல ஒரு நலனை தவிர மற்ற 5 கண்களுமே இமைக்காததை வச்சு உண்மையான நலனை திருமணம் செஞ்சுக்கிறாங்க தமயந்தி. இந்த இடத்துல சுயம்வரத்திற்கு வந்த அனைவருக்குமே ஏமாற்றத்தின் காரணமா கோபம் வர அதுல சனி பகவானுக்குத்தான் அதீத கோபம் ஏற்படுது. அதனால நலனை எப்படியாவது துன்பப்படுத்தணும்னு நினைக்கிறாரு சனி பகவான். சனி பகவானுடைய கோபம் நலன் தமயந்தியினுடைய திருமண வாழ்க்கையில எவ்வளவு துன்பத்தை கொடுத்ததுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நிறைவு பாகமான அடுத்த பதிவுக்காக காத்திருங்கள். நலன் தமயந்தி கதையின் நிறைவு பதிவில் சந்திப்போம்.